அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வில் அகாடமி. யூனிட் 8 யூனிட் 9 சீரீஸில் இன்றைக்கி டே 9. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பெரியார் தாங்க. பெரியாரை பற்றி இதுக்கு முன்னே பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோஸ் போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதியுமான சிங்காரவேலருடன் நெருங்கிய உறவு கொண்டவர் யாருன்னா பெரியார். அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை 1936 தமிழில் பதிப்பித்தார். அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியார் ஆதரித்தார். ராஜாஜி கொண்டு வந்த இந்தி கட்டாய பாடத்தை பெரியார் எதிர்த்தார். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1937 to 1939. இந்த ஆண்டு தான் ராஜாஜி காங்கிரஸில் ஆட்சி அமைச்ச ஆண்டு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக பெரியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்படி சிறையில் இருக்கும்போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் நீதி கட்சியை சுயமரியாதை இயக்கத்துடன் இணைத்தார். நீதி கட்சியின் பெயரை 1944 திராவிட கழகம் என்று புது பெயர் சூட்டியிருப்பார். ராஜாஜி 1952-54 ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி குழந்தைகளுக்கு தொழில்கல்வி பயிற்சி திட்டத்தை அறிமுகம் செய்தல். அதாவது மாணவர்களுக்கு அவர்கள் தந்தையார் செய்த அந்த தொழில் பயிற்சி அளிப்பதாக அமைந்தது. இதை குலக்கல்வி திட்டம் என விமர்சித்த பெரியார் இத்திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார். பெரியார் தன்னுடைய 94வது வயதில் 1973 இயற்கை எழுதினார். அவரின் உடல் சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவ்வளோதாங்க. பெரியாரை பற்றின அடுத்த பாயிண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோலாம் வரும். அவ்வளோதாங்க. இதுதான் இன்றைக்கான பெரியாரோட பாயிண்ட்ஸ். இன்னும் ஒரு வீடியோ மட்டும் பெரியாருக்கு பாக்கி இருக்குது. அதை முடிச்சுட்டா பெரியாரோட ஃபுல் பாயிண்ட்ஸ் கவர் ஆகுற மாதிரி 4 வீடியோஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே பெரியாரோட மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கவர் ஆகிடும். இப்போது லாஸ்ட் வீடியோவிலேருந்து ஒரு கேள்வியை கேட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். பெரியாரோட பத்திரிகைகள் அது தோன்றிய ஆண்டு எப்போன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.